கவியரசு என்று எனக்கு ஒரு பட்டம் கொடுத்தார்கள். கொடுத்தது யார் என்றால், மக்கள் திலகம் எம்ஜிஆர் அமைச்சரவையில் அமைச்சராக இருந்த வி சாமிநாதன் எனக்கு வழங்கினார். வழங்கிய அமைப்பு எது தெரியுமா? பேரறிஞர் அண்ணாவுக்கு மருத்துவராக இருந்த ரத்தினவேல் சுப்பிரமணியத்தின் செந்தமிழ் கல்லூரி கவியரசு என்று எனக்கு பட்டமளித்தது. சில ஆண்டுகளுக்கு பிறகு கவியரசு என்பது கண்ணதாசனுக்கு மட்டும்தான் உரியது, இந்த பட்டத்தை நீ ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்றார்கள். கவியரசர் மறந்து விட்டார். மறைந்த பிறகு இந்த பட்டம் எனக்கு கொடுக்கப்படுகிறது. நான் ஒரு எடுப்பார் கைப்பிள்ளை, யார் கொடுத்தாலும் வாங்கிக் கொள்வேன். எனக்கு அது பற்றி இல்லை. இது அவருக்குரியது இவருக்குரியது. நாளைக்கு யாராவது நான் தான் கவியரசு கவிப்பேரரசு என்று வந்தால் முதல் மாலை நான் தான் அவருக்கு சூட்டுவேன். இன்று முதல் நீயும் கவிப்பேரரசு, நாளை முதல் நீயும் கவிப்பேரரசு. இது என்ன தெரியுமா சிக்கல்? வைரமுத்துவுக்கு மட்டும்தான் இந்த சிக்கல் வருகிறது, வேறு யாருக்கு வருவதில்லை. கவியரசு கண்ணதாசன் வாழ்ந்த காலத்திலேயே கவியரசு என்று 2 பேர் உலவினார்கள். ஒருவர் காமராசர், இன்னொருவர் இளந்தேவன், இன்னொருவர் முத்துராமலிங்கம். இந்த 3 கவிஞர்களும் கவியரசு கண்ணதாசன் வாழ்ந்த காலத்திலேயே கவியரசு 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 என்ற பட்டத்தை இட்டு நூல்கள் வெளியிட்டார்கள், அச்சடித்தார்கள். அச்சு அவர்களே ஏற்றுக்கொண்ட அச்சு. அதற்கு யாரும் எதிர்வினை புரியவில்லை. இந்த பட்டம் கண்ணதாசனுக்குத்தான் உரியது என்று அவர்களை யாரும் கேள்வி கேட்கவில்லை. வைரமுத்துவுக்கு வந்தவுடன் சமூகம் படை திரட்டுகிறது. இது ஏன்? வைரமுத்து கருப்பன், வைரமுத்து ஒடுக்கப்பட்ட மரபில் இருந்து வந்தவன், வைரமுத்து கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்தில் இருந்து வந்தவன், வைரமுத்து ஏர்பிடிக்கிற உழவர் கூட்டத்தில் இருந்து வந்தவன். இவருக்கும் கல்விக்கும் கல்விக்கும் என்ன சம்பந்தம் என்று ஒரு கூட்டம் நினைக்கிறது. நான் கவியரசு பட்டத்தை துறந்தேன் தோழர்களே. வேண்டாம், நான் கண்ணதாசனுக்கே காணிக்கை செய்கிறேன் என்று துறந்தேன். இழப்பவன் தான் அதிகம் பெறுகிறான். இதை கவனித்துக் கொண்டே இருந்த என் தமிழாசான் முத்தமிழறிஞர் கலைஞர் பெய்யன பெய்யும் மழை என்ற இவருடைய நூல் வெளியீட்டு விழாவில் இப்போது இத்தனை பேர் இங்கு கூடியிருக்கிறீர்கள் சொன்னார். இதோ அப்துல் ரஹ்மானை பார்க்கிறேன், ஈரோடு தமிழன்பனை பார்க்கிறேன், கவிஞர்களை பார்க்கிறேன், துணைவேந்தர்களை பார்க்கிறேன், நீதியரசர்களை பார்க்கிறேன், கல்வியாளர்கள், மாமன்றத்து மாணவர்கள், அரிய திருக்கூட்டம் எத்தனையும் பார்க்கிறேன். இந்த இடத்தில் உங்கள் முன்னிலையில் வைரமுத்துவுக்கு நான் சூட்டுகிறேன் கவி பேரரசு என்ற பட்டத்தை என்று எனக்கு வழங்கியவர் முத்தமிழறிஞர் கலைஞர். அந்த மாமனிதனை நான் மறப்பேனா? கண்ணதாசன் பாடினார், என்னை எரித்தாலும் எரியும் நெருப்பினிலே உன்னைத்தான் காணும் உலகம், தமிழ்தாயை சின்ன மகன் உன்னை சிறந்தாழ்த்தி வணங்குகிறேன் வணங்கினார். என்னை எரித்தாலும் எரிகிற நெருப்பு கலைஞர் வைரமுத்து, கலைஞர் வைரமுத்து, வைரமுத்து கலைஞர் என்றுதான் அந்த நெருப்பின் நுனி நாக்கு பேசிக்கொண்டே இருக்கும் என்பதை இந்த மன்றத்தில் நான் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இதற்கும் நேற்று சில பேர் நண்பர்கள்தான், பழகியவர்கள்தான் அவர்கள் எழுதினார்கள், முத்தமிழ் பேரறிஞர் என்று பட்டத்தை ஏற்றுக்கொள்ளக் கூடாது. 32 மணி நேரத்திற்கு முன்பு நடந்தது, இது ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அது முத்தமிழ் அறிஞர் கலைஞர், நீ அவரை விட பெரியவர் என்று காட்டுகிறீர்கள். இது என்னப்பா? அப்படி பெற்றிருந்தாலும் கலைஞருக்கே அந்த பட்டத்தை காணிக்கை செய்யக்கூடியவர் வைரமுத்து. அப்படியே இருந்தாலும் தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து வன்முயற்கெல்லாம் இனிது என்ற குரல் வழி வாழ்ந்த இடத்தில் பிறந்தவன் அடக்கூடாது என்றார்கள். இது என்ன தெரியுமா? தமிழிசை சங்கம், இந்த மதுரை தமிழிசை சங்கம் அந்த முத்தமிழ் பேரறிஞர் என்ற பட்டத்தை இதுவரைக்கு 30 பேர்களுக்கு வழங்கி இருக்கிறது. இந்த 30 பேர்களுக்கு வராத எதிர்ப்பு
வைரமுத்துவுக்கு இந்த பட்டம் என்கிற போது மட்டும் வருகிறது என்றால், தமிழச்சாதியே நீ அடையாளம் கண்டுகொள், தமிழச்சாதியே நீ புரிந்து கொள். நான் ஒன்றும் என் தமிழாசானை விட உயர்ந்தவன் இல்லை. ஏன் என் தமிழ் ஆசிரியரை விட கூட நான் உயர்ந்தவன் இல்லை. நான் என்னளவில் நான் சுத்த வெறும்பந்த என்கட்ட வேண்டாம் உலகி எறும்பும் தன் கையால் எச்சான் என்று அவ்வை சொன்ன வழியில் வாழ்கிறவன். நான் வாட்ட போயிட்டு இருக்கேன், திரும்பி பார்க்கறது இல்லை. எனக்கு ஒரு பழக்கம் என்ன தெரியுமா? சர்ச்சை வந்தால் வரட்டும், அதற்கு பதில் சொல்லிக் கொண்டிருக்காதே, பதில் சொல்கிற நேரத்தில் ஒரு கவிதை எழுது. இந்த சமூகம் ஒரு சீக்கிரம் முன்னேற விடாது. ஏன் தெரியுமா? இந்த சமூகம் தோற்று போனவர்களின் சமூகம். தோற்று போனவர்களுக்கு மத்தியில் தான் நீங்கள் முன்னேற பார்க்கிறீர்கள். தோற்று போனவர்களின் எண்ணிக்கை 1000, வெற்றி பெறும் எண்ணிக்கை 4 5. இந்த 996 பேர் இந்த 4 பேரை மேலே விடுவதற்கு சம்மதிக்க மாட்டார்கள். பல பேருக்கு கவிதை என்பது ஒரு வக்கீல் நோட்டீஸ் வந்தால் போய்விடும். ஒரே ஒரு சர்ச்சையில் அவனை பற்றி புறம் பேசினால் போய்விடும். இந்த சமூக ஊடகங்களில் முதல்ல உன்னுடைய கேரக்டரை அசோசியேட் பண்ணுவான். அதுக்கடுத்து வருமான வரித்துறையிலிருந்து நோட்டீஸ் விடுவான். அடுத்து ஒரு வக்கீல் நோட்டீஸ் விடுவான். இதுக்கு எல்லாத்தையும் நீ தாண்டிட்டியா உன் மனைவியின் ஒழுக்கத்தை சொல்லுவான். அதுக்கடுத்து முன் ஒழுக்கத்தை சொல்லுவான். அதுக்கப்புறம் கல்லூரியில் படிக்கிற மகளை சொல்லுவான், மகனை சொல்லுவான். இப்படித்தான் இந்த சமூகம் இருக்கு. தயவு செய்து தமிழச்சாதியை பொறாமையை பொசுக்கி விடு, நல்லதை நினை, தமிழரை வளர விடு. ஒரு தமிழன் இன்னொரு தமிழனுக்கு காலை கொடுக்காமல் எப்போது தோலை கொடுக்கிறானோ அன்றுதான் தமிழச்சாதி மேலேறும் என்ற உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது தொழிலுக்கு, அரசியலுக்கு, கலைக்கு, வாழ்வியலுக்கு எல்லாவற்றுக்கும் பொருந்தும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். எத்தனை பேர்கள் பாராட்டுவார்கள் என்று கருதி கொண்டு செய்பவர் அல்ல வள்ளல், அவன் அல்ல தொண்டன். எவன் ஒருவன் செய்வது என் கடமை என்கிறானோ அவன். கலைஞரால் பயிற்றுவிக்கப்பட்ட மாணவன் நிகழ்த்திய சொற்பொழிவும் அல்ல. இந்த சொற்பொழிவு உயிரெல்லாம் தமிழை தேக்குகின்ற ஒருவருடைய வெளிப்பாடு என்றுதான் நினைக்கிறேன். அமைச்சர் அவர்கள் இந்த விருது தருவதற்காக முதலமைச்சரின் சார்பில் வருகிறார் என்கிற போதே நான் மகிழ்ந்து போனேன். ஒரு நல்ல சொற்பொழிவை கேட்பதற்கு வைரமுத்து உன் காதுகளை தயாரித்துக் கொள் என்று எனக்கு நானே சொல்லிக் கொண்டேன். அவர் எப்போதுமே என்னை ஏமாற்றியதில்லை. எந்த மேடையிலும் நான் எதற்காக இந்த மேடைக்கு வருகிறோம், ஒரு சொற்பொழிவு என்பது தமிழர்களே, அந்த சொற்பொழிவாளன் தான் அறிந்ததை சொல்லுவது அல்ல, அந்த சபைக்கு என்ன வேண்டும் என்று அறிந்து சொல்கிறவன் தான் நல்ல சொற்பொழிவாளன். தனக்கு தெரிந்ததையெல்லாம் கொட்டிவிட்டு போகிறவன் அல்ல சொற்பொழிவாளன். தனக்கு தெரிந்ததையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு எது மட்டும் தெரிய வேண்டுமோ அதை எடுத்து சொல்கிறவன் தான் சொற்பொழிவாளன். அந்த வகையில் தமிழ்நாட்டின் 10 சொற்பொழிவாளர்களில் தலை சிறந்த ஒருவராக தங்கம் தென்னரசு அவர்களை நாம் கொண்டாடுவோம். அவருக்கு கரவொலி தந்து நம்முடைய மதிப்பு